நம்முடைய வாழ்க்கை இருக்கிற மிகப்பெரிய கல், ஸ்டோன் ஆஃப் ட்ரெட் தமிழில் போடுவாங்க. அதாவது பயம், அச்சம், எதிர்காலத்தை குறித்த பயம். நாள்தோறும் ஒரு செய்தி தெரியுமா? வருகிற காலங்கள் இன்னும் அனல் அடிக்கும், இன்னும் விலைவாசி ஏறும். பாகிஸ்தானில் அரிசி 400 ரூபாவாம். பாகிஸ்தான் அரிசி 400 ரூபா. இலங்கையில் அதை விட அதிகம். நான் சொல்ல கருத்து, எத்தனை காரியங்கள் வந்தாலும் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். வழி நடத்தும் வல்லவன் வாழ்வில் நாயகனே. எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட வருகிற கர்த்தர். இது உண்மையாக இருக்கலாம். கவனிங்க, அவங்களுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது, என்னமாய் ஆகுமோ. ரெண்டாவது, அந்த கல்லறையில் வரும்போது காவலர் இருப்பாங்க, போர்ச்சவர் இருப்பாங்க, அந்த ஏரோதின் அந்த பிலாத்தினுடைய ஆட்கள் இருப்பாங்க, உலகமே இருக்கும். ஆனால் எதை பற்றியும் கவலை இல்லை. கரங்களை உயர்த்தி, எனக்கு தேவை இயேசு மட்டும்தான். ஆமேன், இயேசு போதுமே. எந்த நாளிலும், எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும். உலகம் ஆயிரம் சொல்லும், இந்த பொம்பளைங்க எங்கே போயிட்டு வராங்க காலையில், யாரை பார்க்க போனீங்க, எதுக்காக போனீங்க? ஒன்று அரசாங்கத்தினுடைய பயம், இன்னொன்று ஆன்மீகவாதிகளுடைய பயம். அவங்க தான் சபைக்கு சொந்தக்காரங்க. ஆசாரியன், வேதபாரகன் நாளைக்கு சபைக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. ஆன்மீகவாதி பற்றி கவலை இல்லை, அரசியல்வாதிகளை பற்றியும் கவலை இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பயம் இல்லை, அச்சமில்லை. ஏனென்றால் எனக்காக ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறார். அவங்களுக்கு தெரியாது இது யாருன்னு சொல்லி. அப்புறம் தான் தெரியும். 5ஆம் வசனத்தில் உள்ளே பிரவேசித்த போது வெள்ளையங்கி தரித்தவனாய், அதாவது வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் சொன்னான், பயப்படாதே. ஒவ்வொரு வேத பண்டிட் வித்தியாசமாக சொல்கிறாங்க. அது ஆண்டவர், தூதன், அது எப்படி இருந்தாலும் எனக்காக ஒருவர் இருக்கிறார். சொல்லுங்க, என் பயத்தை நீக்க, என் அச்சத்தை நீக்க, என்னுடைய சந்தேகங்களை நீக்க. நம்பர் 2, த ஸ்டோன் ஆஃப் ட்ரெட். சொல்லுங்க, பயத்தின் கல், அச்சம், பயம். யார் என்ன சொல்லுவாங்க? என் ஆரம்பத்தில் எனக்கு ஜெபிக்கணும்னு ஒரே பயம். ஒரு நாள் ஐயா சொன்னார், பாஸ்டர் ஐயா சொன்னே, தம்பி ஜெபம் பண்ணிடான்னு. எனக்கு ஜெபம் வாயில் வார்த்தையே வரல. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். கரண்ட்டு போச்சுன்னா ஜெபம் பண்ண ஆண்டவரே என்ன. சாட்சாத் கரண்ட்டு போயிடுச்சு. 20 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். அதுவும் இங்கிலீஷில் ஜெபம் பண்ண சொன்னார் அவர். எப்படி? அதுவும் அவர் இங்கிலீஷ் சபையின் போதகராக இருந்தார். நான் சொல்ந்த கருத்து ஏதோ ஆண்டவர் அந்த சின்ன ஜெபத்தில் கேட்டு கரண்ட் கட் பண்ணிட்டார். ஆமேன். தப்பு தான், ஆனாலும் தப்பாக பண்ண விட பரவாயில்ல. ஆமேன். இது ஜெபம் பண்ணவங்களாம் இனிமேல் ஜெபம் பண்ணுங்க. என்ன, யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஒரே வார்த்தையை 10 தடவை சொல்லுங்க, அதே ஜெபந்தான். என்று பார்க்குறீங்க. ஒரே வார்த்தையை